இப்பதான் ஒரு மாதிரியா நம்மளுடைய திமுக, அதாவது எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொஞ்சம் ஒரு அப்பா நம்ம செவிச்சிடலாம். ஏன்னா காங்கிரஸ்காரங்க பயங்கரமா போட்டு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அப்படியே தூக்கணும் பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கட்சி அப்படின்ட்டு லெப்ட்ல காட்டி ரைட்ல வந்து பிரேமலதாவை அப்படியே தூக்கி போட்டு அப்பா ஆளத்தை வச்சு நாங்க தான் இப்பதான் நாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கோம். அதாவது நாங்க ஜெயிக்கிற மூட்ல வந்திருக்கோம். மக்கள்லாம் எங்களை ஓட்டு போட்டுட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கனவுல மண்ணல்ல போடும் விதமாக ஐயா கே.என். நேருவோட விஷயம் மாட்டிக்கிட்டு ஏற்கனவே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ்காரங்க கொடுக்குற குடைச்சல்ல போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்காப்ல. அதுல இப்ப வந்து வசமா சிக்கியிருக்காப்லயும் கே.என். நேரு மானமங்கப்படுத்தி உடனடியா நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. இது வந்து வெறும் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, ஆதாரத்தோட இருக்கு அப்படின்ட்டு மண்டையில ஒரு கொட்டு கொடுத்து அப்படியே நம்மளுடைய நம்மளுடைய இன்பதுரை அவர்கள் கொடுத்த அந்த கேஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பழம் நழுவி பால்டாயில உளுந்து எங்கேயோ வந்ததை பார்த்து கொஞ்சம் திருப்தியாக இருந்த மனுஷன் இப்போ ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டாப்லையா. ஏன்னா பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில தான் போயிருக்கு கே.என். நேரு அவரோட மேட்ரு. இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசம் ஆயிட்டு. 6 மாசம் வரைக்கும் காலம் தாழ்த்தி எல்லாமோ பண்ணன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா காலம் தாழ்த்தினாலும் ஈடி விடுற மாதிரி இல்லை. அவங்க வந்து டைரக்டா கூட்டுக்கு போய் நீங்க கண்டிப்பா இத கேஸ ஃபைல் பண்ணாதான் முடியும்னு சொல்ல அந்த கூத்துக்குள்ள எதிர்கட்சியான அஇஅதிமுகவோட அந்த வழக்கறிஞர் செயலாளர் இன்பதுரையும் அது கேஸ் ஃபைல் பண்ண மொத்தத்துல இடி விழுந்துட்டான். மொத்தமே பக்கா ப்ரூஃபோட இந்த கேஸ் வந்தனால ஒன்றும் தெரியாம முடிச்சிருக்க. இதுல வந்து அவரோட கே.என். நேருவோட தம்பி, அப்புறம் அந்த கம்பெனில வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாரும் மாட்டிருக்காப்ல. அதுல ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்துல கே.என். நேரு இருக்கதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைல கொண்டு வந்து கிட்டத்தட்ட கே.என். நேரு வந்து ஜெயிலுக்குள்ள போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. அது எந்த விதத்துல என்ன தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க ஆளுங்கட்சி, தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால கே.என். நேரு அவரோட அமைச்சர் வேற காப்பாற்ற முயற்சிகள் பண்ணுவாங்க. மேல்முறையீடுக்கு போகலாம். காலம் தாழ்த்தினா ஒரு 40-45 நாள்ல எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்துட்டுனா இவங்க எப்படியாட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை ஹேண்டில் பண்ண கூட தெரியாது. ஏன்னா அந்த கே.என். நேரு தான் குறைஞ்ச ஒரு 40 தொகுதிக்கான இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 40 தொகுதிக்கான பொறுப்பாளர் அவர் தான் தேர்தல் வேலைகள்லாம் சிக்கன் பண்ண வேண்டி இருக்கு. அதனாலதான் இப்போ திமுக போட்டு மண்டை போட்டு பிடிச்சிட்டு இருக்கான். இதுல வந்து பார்க்க போனா உதயநிதி முதல்ல இருந்து சபரீசன் வரைக்கும் எல்லாரும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப ஒரு பெரிய தர்ம சங்கடத்திற்கு இப்போ வந்து வேற இப்போ ரீசெண்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வர என்னன்னா இடி, அதாவது இடில இருந்து என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்லையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேல. அதுவும் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா, அவரையும் இடி கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அவர் மேலேயும் புகார் கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்வி. ஒட்டு மொத்தத்துல லாஸ்டா ஆட்சி முடிய போற நேரத்துல நல்ல பேரோட எப்படியாட்டு அடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம், ஓட்டு வாங்கிடலாங்கும் போது இந்த மாதிரி திமுகனாலே ஊழல் தான். திமுகனாலே இந்த மாதிரி மெகா கொள்ளை அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த காலம் கொஞ்சம் குறைஞ்சிருந்து. அது இப்போ வர்ற இந்த கே.என். நேரு மேட்ரு, அப்புறம் அவங்க ஆட்சி காலத்துக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மேட்ரு, அதெல்லாம் பார்க்கும்போது கொள்ளடிக்கிறது தான் திமுக அப்படிங்கிறத இடி வெட்ட வெளிச்சம் காட்டிக்கிட்டு நிறைய பேர் மாட்டிருக்காங்க. அது மாரிதாஸ் வேற அதை புட்டு வச்சிருக்காரு. அந்த படத்தை என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எப்படி அதை அவால படத்தை மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காப்புல. அதை எப்படி அவால படமா மாத்துறாங்க, அதை எப்படி நம்ம ஒரு சூர்யா படத்தை வரும் பணத்தை எப்படி மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுல போய் பணம் இங்க வர்ற மாதிரி சூப்பரா அவரு சொல்லிருந்தாப்புல. நானே ஒரு நிமிஷம் வந்து மிரண்ட. இந்த மாதிரிலாம் ராட்சத கொள்ளைகள் இந்த மாதிரிலாம் பணத்துல மாத்தி இப்படிலாம் கொள்ளடிக்க முடியுமா அப்படிங்கிற மொத்தத்துல இது
அரசாங்கத்துக்கு தெரிய வந்துடும், மக்கள் பார்த்து தான் ஓட்டு போடுங்கிறதா நம்மளோட ஒரு கருத்து.